அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்ததிகள் என்ற பெயர்ல சில பேர் தங்களை அடையாளப்படுத்துறாங்க உலகம் முழுவதும். அதை சையது வம்சம்னு பேர். சையது வம்சம்னா நபியுடைய வம்சம்னு சொல்லி கொள்றாங்க. இப்படி சொல்றாங்களே, அதுக்கு முதல்ல அது சரியா அப்படின்றது முதல் கேட்கிறார். இது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை விளைக்கணும். இஸ்லாம்ங்கிறது சந்ததிங்கிறதுக்காக வேண்டி இதை சிறப்பு வச்சிருக்குதா? நம்ம எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி தானே, அவர் ஒரு நபி தானே, நாங்களும் ஆதம் சந்ததின்னா இப்ப என்ன பெருமைக்கு என்ன இருக்குதுல? அப்ப மனித குலமே ஒரு நபியுடைய சந்ததி தான். அப்படி இருக்கிறதுனால சந்ததி இருக்கும்போது நரக அபூ ஜஹலும் ஆதமுடைய சந்ததி தானே. அபூ ஜஹல் இருந்தானே, நம் ஃபிரௌன் யார் சந்ததி? ஆதமுடைய சந்ததி தானே. அபூ லஹப் யாரு? ஆதமுடைய சந்ததி தானே. அப்ப ஆதமுடைய சந்ததிங்கிறதுனால எல்லாம் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிங்கிறத ஒரு பெருமை அடிக்க ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அதை விட கேவலம் கிடையாது. அதுல என்ன உனக்கு என்ன ஒரு அதிகப்படியான சட்டம் என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சதக்கா ஜக்காத் ஹராம். ஆனா சையது வம்சம் சொல்லி வாங்கி தின்னுட்டு இருக்காங்க. இவன் எதை ஹராம்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறா திங்கிறதுக்காக வேண்டி சையது வம்சம் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வாங்கி வாங்கி திங்கிறாதான் சதக்கா. பிச்சை வாங்கி திங்கிறாங்க. பிச்சை வாங்குறது ஹராம். அப்ப இதுல பொய் சொன்னா நல்லா வழங்குது. சையது வம்சம் கிடையாது. அப்படி இருப்பானே ஆனால் அது அவனை பேணுவது கிடையாது. அதை நீங்க மட்டும் வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த காலத்துல நபியின் சந்ததி பொய்கள்லாம் சொல்றாங்க. அந்த காலத்துல அவ்வளவு சொல்ல முடியாது. காலத்தால் நெருங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தாபியன்கள் தாபியன்கள் காலத்துல ஒருத்தர் நபியுடைய சந்ததினா பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா 2 பேர் 3 பேர்ல சந்ததி ஆயிடுவாரு. இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் அலியுடைய பேரன் ஹுசைனுடைய பேரன் வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். சந்ததின்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்துல ஹதீஸில் அறிவிக்கும் பொழுது அறிவிப்பாளர் இடம் போடும் போது நபியுடைய சந்ததிகளாக இருந்த பல பேரை பெரும் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டு ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. முகமது இப்னு ஜாஃபர் இப்னு முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஜாஃபர் சாதிக்குடைய வழித்தோன்றல உள்ள ஒரு ஹுசைனுடைய வழித்தோன்றல உள்ள ஒரு ஆள். இவரை பத்தி அறிஞர் என்ன செய்யறாங்க? யஹ்யா மாயின் உட்பட்ட அறிஞர்கள் எல்லாம் கஸாப், இவர் இட்டு கட்டுற ஒரு ஆளு, பொய்யர் என்று சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் உள்ளவர், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளையில வர்றாரு. பேரப்பிள்ளையா இருந்து ரசூலுல்லாஹ் பேர்ல பொய்கள் இட்டு கட்டுறாரு என்று அறிஞர்கள் கருதி இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த செய்யதுக்கு என்ன விளங்கி போச்சா? அவனுடைய செயல்களை கொண்டுதான் இடைப்படப்படுவானே தவிர அவன் பொய்யரா இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா இருந்தா என்ன கூடுதல் தண்டனைக்கு ஆளாகும். அதை விளங்கிக்கணும். அது போக மார்க்கத்துல நேரடியான ஒரு சட்டம் இல்லாட்டான எல்லாருமே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு விதி. என்ன விதி என்றால் நபியின் தொடர்புல உள்ள எதை சொல்வதா இருந்தாலும் அதுக்கு சனது வேண்டும். அப்ப நீ நபியுடைய வாரிசுன்னு சொல்ற, அதுக்கு என்னப்பா சனது? நீ அதை வாரிசுங்கிற உன் தகப்பன் யாரு? 14 நூற்றாண்டு வரைக்கும் சொல்லு பார்ப்போம். உன் தகப்பன் என்ன செய்யணும்? வரிசையா நீ போகணும். அப்படி ஒரு பரம்பரை பட்டியல் உனக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் சும்மா செய்துக்கிறாங்க. அவனுக்கு செய்தனால என்னன்னு தெரியாது. அது ஒண்ணு. 2வது இந்தியாவிலாம் தமிழ்நாட்டிலாம் செய்யுதுன்னு சொன்னான்னா ரொம்ப சாத்திய குறைவு. ஏன்னு கேட்டா ரொம்ப ஒரு சின்ன நம்பர். ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் கொல்லப்பட்டு போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தார் பூராம கொல்லப்பட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து ஒரு ஜைனுல் ஆபிதீன்ங்கிற பேர்ல ஒரு புள்ள மட்டும் தான் மிச்சமா இருந்தார். அவர் வழியாக மட்டும்தான் அந்த சந்ததியே பெருகுது. ஒரு மனிதர் வழியாக இப்படி கோடான கோடி மக்கள் பெருகி இருப்பாங்களா? எவனை பார்த்தாலும் ரசூல் சந்ததிங்கிறானோ ஆளுக்கு. அவ்வளவு சந்ததி பெருகிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. அதிகபட்சமா அந்த ஜக்காத்து சட்டம் அது ஒண்ணுதான். மற்றபடி செய்து வம்சத்துக்கெல்லாம் எந்த ஒரு பெருமதியும் கிடையாது மார்க்கத்துல.